الله 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 الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் திருப்பெயர் போற்றி ஸலாத்தும் ஸலாமும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தபீன்கள், தபஅ தபீன்கள், இமாம்கள், சலஃபு சாலிஹீன்கள், இன்னும் உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக இந்த பிரார்த்தித்தவனாக, எங்கே இருந்தாலும் எந்த சூழலில் இருந்தாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். நல்லோர்களுக்காக அல்லாஹ் சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கின்றான், பாவிகளுக்காக அல்லாஹ் நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கின்றான் என்ற அச்சம் கொண்டவர்களாக வாழுமாறு முதலாவதாக எனக்கும் பிறகு உங்களுக்கும் உபதேசித்தவனாக இந்த ஜும்மாவுடைய குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். கணியத்திற்குரியவர்களே, நாம் இன்றைய ஜும்மா குத்பாவில் தலபுல் இல்ம், மார்க்க கல்வியை தேடுதல், அதனுடைய ஃபதீலத், அதனுடைய சிறப்புகள், அதனுடைய அஹ்மியத், அதனுடைய முக்கியத்துவம், இதை குறித்து ஒரு சில செய்திகளை நமக்கு மத்தியிலே நினைவிட்டுக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். கணியத்திற்குரியவர்களே, மார்க்க கல்வி, தீனுல் இஸ்லாத்தினுடைய இந்த கல்வி என்பது, இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிய வேண்டும் என்றால் முதலாவது இறக்கப்பட்ட குர்ஆனுடைய வசனத்தை, அதனுடைய பின்னணியை நாம் எண்ணி பார்த்தாலே போதுமானது. அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஹம்மது பின் அப்துல்லாவுடைய மகன் முஹம்மது என்று இருந்தவரை முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று அல்லாஹு தஆலா அவருடைய 40வது வயதில் தேர்ந்தெடுக்கின்றார். அந்த காலகட்டம் எப்படி இருந்தது, அந்த மக்காவினுடைய சூழல் எவ்வாறு இருந்தது, ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லப்படக்கூடிய ஷிர்க் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருந்தது. காபத்துல்லாவை சுற்றி 360 சிலைகள், ஒரு நாளைக்கு ஒரு சிலை என்று வழிபட்டுக் கொண்டிருந்தார்கள். வீடுகள் தோறும் சிலைகள், ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் சிலைகள், லாத், மனாத், உஸ்ஸா, ஹுபல் என்று பல பெரும் பெரும் சிலைகள் வைத்து வணங்கி கொண்டிருந்தார்கள். கொள்கை ரீதியாக மட்டுமா, ஒழுக்க ரீதியாக எவ்வளவு குளறுபடிகள், எவ்வளவு பிரச்சனைகள். வீட்டுக்கு வீடு மது காய்ச்சி குடித்துக் கொண்டிருந்தார்கள். விபச்சாரம் தலை தோங்கி இருந்தது, வட்டி மேலோங்கி இருந்தது, திருட்டும் கொலையும் கொள்ளையும் அதிகபட்சமாக இருந்தது. ஒரு சாதாரண பிரச்சனைக்காக கோத்திரங்களாக காலம் காலமாக சண்டை போடக்கூடிய சூழல் இருந்தது. இந்த சூழலில் தான்
உயிரோடு பெண் குழந்தைகள் புதைக்கப்பட்டார்கள். இந்த ஒரு காலத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் இந்த சமூகத்திற்கு மத்தியில் ஷிர்க்கும், கொலையும், கொள்ளையும், விபச்சாரமும், வழிப்பறியும், திருட்டும், இப்படி எல்லா விஷயங்களும் சூழ்ந்திருந்த ஒரு சமூகத்தில் முதலாவது வசனமாக அந்த ரசூலுக்கு முதலாவது வார்த்தையாக இறக்கப்படுகிறது இக்ரா. நபியை நீங்கள் ஓதுங்கள், படியுங்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். படைத்த உன்னுடைய இறைவனின் பெயரால் நீங்கள் ஓதுங்கள், படியுங்கள், கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள், கல்வியை படியுங்கள். அல்லாஹ் தஆலா இப்ப முதலாவது வசனம் எதை பற்றி இறக்கி இருக்க வேண்டும்? ஷிர்கை பற்றி அல்லவா? ஷிர்கை எதிர்த்து அல்லவா முதலாவது வசனம் இறங்கி இருக்க வேண்டும் நம்முடைய பார்வையில் பார்த்தால். அல்லது கொலை, கொள்ளை, விபச்சாரத்தை பற்றி அல்லவா முதலாவது வசனம் இறங்கி இருக்க வேண்டும். ஆனால் முதலாவது வசனம் இறக்கப்படுகிறது கல்வியை குறித்து, படித்தலை குறித்து, ஓதுதலை குறித்து. கண்ணியத்திற்குரியவர்களே, எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது பாருங்கள். ஏன்? கல்வி இருந்தால்தான் ஒரு மனிதன் தன்னிடம் உள்ள குறைகளை அகற்ற முடியும், அதே போல சமூகத்தில் உள்ள குறைகளையும் அகற்ற முடியும். மார்க்க கல்வி இல்லை என்றால் ஒரு சமூகத்தினுடைய சீர்திருத்தம் என்பது அது கனவுகளாக ஆகிவிடுமே தவிர நிஜமாக ஆவது சாத்தியமற்ற ஒரு விடயம். கண்ணியத்திற்குரியவர், அதனால்தான் ரசூலுக்கு முதலாவது விஷயமாக மார்க்க கல்வியை, நபியை நீங்கள் ஓதுங்கள், படியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா இறக்குகின்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஒரு வசனத்தினுடைய முக்கியத்துவம் நாம் உணர்ந்தால் மார்க்க கல்வி எவ்வளவு முக்கியத்துவமானது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் பாருங்கள், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். மார்க்க கல்வியை தேடுதல், தலபுல் இல்ம், மார்க்க கல்வியை தேடுதல் என்பது ஃபரீதா, ஃபர்ல் என்ற வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்துகிறார்கள். ஃபர்ல், மார்க்க கல்வியை தேடுதல் என்பது ஃபர்ல். யாரின் மீது? அலா குல்லி முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும், ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும். இந்த ஹதீஸில் இருந்து தலபுல் இல்ம், மார்க்க கல்வியை தேடுதல். மார்க்க கல்வி எங்கே கிடைக்கும், எந்த இடத்தில் மார்க்க கல்வி கிடைக்கும் என்று தேடி செல்ல வேண்டும். அதுவாக தேடி வர வேண்டும் என்று ஒருவன் உட்கார்ந்திருப்பது முடியாது. தேட வேண்டும். இங்கே கிடைக்குமா, இங்கே கிடைக்குமா? குர்ஆன், ஹதீஸ், சுன்னா, வாழ்க்கை வழிமுறை, நபியுடைய வரலாறு, இதெல்லாம் எங்கே கிடைக்கும் என்பதை ஒருவன் தேட வேண்டும். உதாரணம் சொல்ல வேண்டால், எப்படி வாழ்வாதாரத்தை தேடுகிறோம், தலபுர் ரிஸ்க், வாழ்வாதாரத்தை தேடுகிறோம் அல்லவா? எங்கே கிடைக்கும், எங்கே வாழ்வாதாரம் கிடைக்கும்? வேலையிலா, தொழிலிலா, வியாபாரத்திலா, விவசாயத்திலா தேடி தேடி செல்கிறோமா இல்லையா? நம்முடைய வாழ்வாதாரத்திற்காக அலைகிறோமா இல்லையா? ரத்தத்தை வியர்வையாக சிந்துகிறோமா இல்லையா? இரவை பகலாக்குகிறோம், பகலை இரவாக்குகிறோம். அந்த அளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். இது ரிஸ்கை தேடுதல். ஆம், தேடி செல்ல வேண்டும், எந்த தவறும் இல்லை. ஆனால் அதே போலத்தான் மார்க்க கல்வியை தேடுதல். இதுவும் என்ன? எங்கே கிடைக்க வேண்டும், எப்போது கிடைக்கும், எங்கே எனக்கு மார்க்க கல்வி கிடைக்கும் என்பதை தேட வேண்டும். இது ஃபர்ல், ஃபரீதா. ஃபர்ல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்துகிறார்கள். ஃபர்ல் என்றால் நமக்கு தெரியும் என்ன? கட்டாய கடமை இல்லையா? முஸ்தஹப்பான அல்லது சுன்னத்தான விஷயங்களை போன்ற அல்ல. செய்தாலும் பரவாயில்லை, விட்டாலும் பரவாயில்லை, செய்தால் நன்மைகள், விட்டால் பிரச்சனை இல்லை என்பதை போன்ற விஷயமா மார்க்க கல்வி? இல்லை. அடிப்படையான மார்க்க கல்வி தேடுவது ஃபர்ல், கட்டாயம். யாரும் அடிப்படையான கல்வி இல்லாமல் ஒரு முஸ்லிம் இருக்க முடியாது. அதனால்தான் அலா குல்லி முஸ்லிம் என்று சொல்லிவிட்டார்கள். ஒவ்வொரு முஸ்லிமின் மீது தௌஹீதுடைய கல்வி. தௌஹீத் என்றால் என்ன? ஈமான் என்றால் என்ன? அகீதா என்றால் என்ன? கொள்கை என்றால் என்ன? உது எப்படி செய்ய வேண்டும்? தொழுகையினுடைய விஷயங்கள் என்ன? எந்தெந்த விஷயங்கள் தொழுகையை முறித்து விடும்? இப்படி எது ஒரு முஃமினுக்கு அடிப்படையோ அந்த விஷயங்களை தேடுவது ஃபர்ல். அந்த விஷயங்களை தேடுவது ஃபர்ல். அலா குல்லி முஸ்லிம், எல்லா முஸ்லிமின் மீதும், அவர் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், சிறியவராக இருக்கலாம், பெரியவராக இருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், வசதி படைத்தவராக இருக்கலாம்,
வசதி இல்லாதவராக இருக்கலாம். சமூகத்தில் ஒருவன் எந்த நிலையில் இருந்தாலும் முஸ்லிம் என்று வந்துவிட்டால் மார்க்க கல்வி தேடியே ஆக வேண்டும். அடிப்படையான மார்க்க கல்வியை கற்றே ஆக வேண்டும். முஸ்லிமா மார்க்க கல்வி இருந்தால்தான் அவர் முஸ்லிம். எந்த கல்வி? அடிப்படையான கல்வி. அத்தனையும் படிக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லவில்லை. உலமாக்களுக்கு என்றே உள்ள அவர்கள் தேடி செல்ல வேண்டிய, அவர்கள் கற்க வேண்டிய கல்விகள் மார்க்கத்தில் ஏராளம் உண்டு. அதை எல்லோரும் கற்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு வாரிசுரிமை சட்டம், வராசு, மீராஸ், அதே போல மற்ற அதிகப்படியாக உள்ள சட்டங்கள், இதெல்லாம் ஒரு கூட்டம் படித்தால் போதுமானது. சமூகத்தில் அந்த அளவுக்கு போதுமான ஆளுங்கள் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அடிப்படையான கல்வி ஒவ்வொரு முஸ்லிமும் படித்தே ஆக வேண்டும். ஈமானுடைய கல்வி, தொழுகையினுடைய கல்வி, உதுவினுடைய கல்வி, இந்த அடிப்படையான விஷயங்கள் ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயம் கற்றே ஆக வேண்டும். இது கத்துக்கிட்டா நல்லது, கத்துக்காம விட்டா பிரச்சனை இல்லை என்ற விஷயம் அல்ல. கட்டாயம் படிக்க வேண்டும். இந்த அடிப்படை கல்வியை தேடியே ஆக வேண்டும். கணிதத்திற்குரியவர்களே, இந்த ஒரு ஃபர்லை உணராமல் தான் நம்மில் பெரும்பாலானோர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இந்த ஃபர்லை, 5 வக்து ஃபர்லை என்பதை அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவு உணர்ந்து இருக்கின்றோம். ஆனால் இந்த அடிப்படை கல்வி என்பது ஃபர்லை என்பதை நாம் உணராமல் பெரும்பாலானோர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இது கை சேதம். இந்த ஃபர்லை உணராமல் வாழ்ந்து விட்டால் இது கை சேதமாக அமைந்து விடும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு சாரார் என்ன செய்து விட்டார்கள் என்றால், மார்க்க கல்வியை ஒரு தனிப்பட்ட ஒரு கூட்டத்திற்காக, மதரசாக்களுக்கு மட்டுமே சொந்தமாக உள்ள விஷயமாக, மதரசாவில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும், அங்கே ஒரு சில பிள்ளைகள் இருப்பார்கள், அவர்கள் படித்து விடுவார்கள், இப்படியாக ஒதுக்கி விட்டார்கள். அதனால்தான் நான் சொன்னேன், கல்வியில் 2 வகை உண்டு. ஒன்று அத்தனை பேரும் கட்டாயம் கற்க வேண்டியது, இன்னும் ஒரு வகை உண்டு, அது ஒரு சில பேர் கற்றால் போதுமானது. அதற்கு அந்த மதரசாவினுடைய அந்த மாணவர்கள் படித்தால் போதும் என்று விடலாம். ஆனால் அடிப்படை கல்வி ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாயம். இதில் மாற்று கருத்து இல்லை. ஃபர்ல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்களே, அதற்கு மேல் நாம் என்ன சொல்ல முடியும்? கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி யார் ஒருவர் கல்வியை தேடி செல்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹ்ஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah. யார் ஒருவர் இந்த மார்க்க கல்வியை தேடி ஒரு பாதையில் செல்கிறார்களோ, ஒரு இடத்தில் மார்க்க கல்வி கிடைக்கிறது என்பதை அறிந்து கொண்டு ஒருவர் அந்த பாதையை தேடி செல்கிறாரோ, அவருக்கு அல்லாஹ் சொர்க்கம் செல்லும் வழியை லேசாக அமைத்து விடுகிறார். அவர் கல்வியை தேடி செல்கிறார், மார்க்க கல்வியை தேடி செல்கிறார், அல்லாஹ் தஆலா அவருக்கு சொர்க்கம் செல்லும் பாதையை அல்லாஹ் லேசாக்கி விடுகின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். பாருங்கள், இது நபிமார்களுடைய பண்பு, சஹாபாக்களுடைய பண்பு. நபிமார்கள் எப்படி மார்க்க கல்வி தேடினார்கள் தெரியுமா? நபிமார்கள் பாருங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் தஆலா சூரா கஹ்ஃபிலே அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். வ இத் கால மூசா லி ஃபதாஹு, மூசா தன்னுடைய பணியாளரோடு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க செல்கிறார். அல்லாஹ் சொல்கிறான், ஹிதர் என்று ஒருவர் இருக்கிறார், அவரிடம் கல்வி இருக்கிறது, கல்வியை தேடி நீங்கள் செல்லுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பணியாளரை அழைத்துக் கொண்டு செல்கிறார். யார்? ஒரு நபி, இத்தனைக்கும் ரசூல், தௌராத் என்ற வேதம் வழங்கப்பட்டவர். ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை நோக்கி செல்கிறார். அல்லாஹ் சொன்னவனை கிளம்பிட்டாங்க. மார்க்க கல்வியை தேடி என்று சொன்னவனை கிளம்பி விட்டார்கள். வேறு எதையும் அவர்கள் யோசிக்கவில்லை. இத்தனைக்கும் நமக்கெல்லாம் ஏதோ ஒரு குடும்பம், ஒரு சில குழந்தைகள், இப்படி ஒரு சின்ன விஷயங்களை வைத்துக் கொண்டே மார்க்க கல்வி தேடுவதை நாம் சுமையாக நினைக்கிறோம். ஆனால் அவர் ரசூல். அது மட்டுமல்ல, அந்த சமூகத்தின் பொறுப்புதாரி, தலைவர். அவர் பல விஷயங்களை தன்னுடைய தலைமேல் ஏந்திக் கொண்டு அந்த சமூகத்தின் வழிகாட்டியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர். அவர் செல்கிறார் அத்தனையும் விட்டுவிட்டு. அல்லாஹ் சொன்னவுடன் வேற எதையும் பற்றி யோசிக்கவில்லை, அத்தனை விஷயங்களையும் விட்டுவிட்டு உடனே கல்வியை தேடி நடக்கிறார். ஒரு பணியாளரை அடித்துக் கொண்டு நடக்கிறார். சொல்கிறார், லா அப்ரஹு ஹத்தா அபுலுக மஜ்மஅல் பஹ்ரைனி அவ் அம்திய ஹுகுபா. அவர் சொல்கிறார், இந்த 2 கடல்களும் சேரும் இடத்தை அடையும் வரை நான் நடந்து கொண்டே இருப்பேன். அல்லாஹ் சொல்லிட்டா ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை தேடி செல்லுங்கள் என்று, நான் அவரை தேடி நடந்து கொண்டே இருப்பேன்.
அவ் அம்திய ஹுகுபா. ஹுகுபா என்றால் வருடங்கள் வருடங்கள் வருடங்கள், யுகங்கள். அப்படி யுகங்கள் ஆனாலும் பரவாயில்லை, நான் தேடி நடந்து கொண்டே இருப்பேன். எவ்வளவு காலம் ஆனாலும் சரி, நான் அந்த கல்வியை தேடி, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அல்லாஹ் சொல்லிவிட்டான், அவர்களை தேடி நான் போய்கொண்டே இருப்பேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார். ஒரு கட்டத்தில் அவரை பெற்றுக்கொண்டு, ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை பெற்றுக்கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் சொல்கிறார். காலலஹு மூசா, மூசா அவரிடத்தில் கூறினார், ஹல் அத்தபியுக அலா அன் துஅல்லிமனி மிம்மா உல்லிம்த ருஷ்தா. நான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நன்மையானவற்றை நீங்கள் எனக்கு கற்பிக்கும் பொருட்டு உங்களை நான் பின்தொடரட்டுமா என்று அனுமதி கேட்கிறார். அந்த அந்த ஆசிரியரிடத்திலே அல்லாஹ் தஆலா அவரிடம் ஒரு கல்வி இருக்கிறது, அதை படியுங்கள் என்று சொல்லிவிட்டான். அவரை ஆசிரியராக ஏற்றுக்கொண்டு பணிவான முறையில் அவரிடம் கேட்கிறார், நான் உங்களை பின்தொடரட்டுமா, உங்கள் கல்வியை கற்றுக்கொள்ளட்டுமா என்று அவரிடத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு ரசூல், ஃபிரௌனிடத்திலே முன்னால் நின்று பேசிய மூசா அலைஹிஸ்ஸலாம், கடல் பிளக்கப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கே போய் சர்வ சாதாரணமாக அவரிடத்திலே கல்வி படிக்க பின்தொடர்கிறார். பாருங்கள், இதுதான் நபிமார்களுடைய பண்பு. மார்க்க கல்வி என்று வந்துவிட்டால் வேறு எதை பற்றியும் யோசிக்க மாட்டார்கள். சஹாபாக்களுடைய நிலையை பார்க்கிறோமே. ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரே ஒரு நபிமொழியை, ஒரே ஒரு ஹதீஸ், அதை தெரிந்து கொள்வதற்காக அப்துல்லா இப்னு உனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி 1 மாத கால பயண தூரம் சென்றார்கள். 1 மாத கால பயண தூரம் ஷாம். அந்த ஒரே ஒரு கல்விக்காக, ஒரே ஒரு ஹதீஸுக்காக 1 மாதம் பயண தூரம் சென்றார்கள் என்றால் இதுதான் சஹாபாக்கள். மார்க்க கல்விக்கு நபிமார்களும் சஹாபாக்களும் கொடுத்த முக்கியத்துவம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கிறோமே. தன்னுடைய அண்டை வீட்டுக்காரர் ஒரு அன்சாரி தோழர், முறை வைத்து கல்வி கற்கிறார்கள். சொல்கிறார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நமக்கு குடும்பமும் இருக்கிறது, நபியிடத்திலே மார்க்க கல்வியும் படிக்க வேண்டும், என்ன செய்வது? நான் ஒரு நாள் வேலைக்கு செல்கிறேன், நீங்கள் போய் நபியினுடைய சபையில் கல்வி கற்றுக் கொள்ளுங்கள், அதை அடுத்த நாள் வந்து எனக்கு சொல்லித்தாருங்கள். அடுத்த நாள் நீங்கள் வேலைக்கு செல்லுங்கள், நான் நபியிடத்திலே படிக்கிறேன், நீங்கள் வந்தவுடன் அதை நான் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன். பாருங்கள், மார்க்க கல்விக்காக மாதத்தின் 30 நாட்களை 15 நாட்களாக பிரித்துக் கொண்டார்கள். கல்விக்காக 15 நாள், உழைப்புக்காக 15 நாள். மார்க்க கல்விக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை பாருங்கள். ஒரு நாள் நீங்கள் படியுங்கள், ஒரு நாள் நான் படிக்கிறேன், இருவரும் மாற்றி மாற்றி அதை பகிர்ந்து கொள்வோம். இப்படித்தான் இருந்தார்கள் நபிமார்களும் சஹாபாக்களும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மார்க்க கல்வி, அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மை யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ யுஃபக்கிஹு ஃபித்தீன், அவருக்கு மார்க்க விளக்கத்தை கொடுக்கிறான். அல்லாஹ் எல்லாருக்கும் கொடுத்துறதில்லை. மார்க்க கல்வியையும் மார்க்க விளக்கத்தையும் அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுத்து விடுவது இல்லை. எப்படி ஈமானுக்கென்று அல்லாஹ் ஒரு சில பேரை தேர்ந்தெடுத்திருக்கின்றானோ. பாருங்கள், உலகத்திலே நம்மை விட அறிவாளிகள், புத்திசாலிகள், அறிவு ஜீவிகள், வசதியானவர்கள், அந்தஸ்துடையவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் அல்ஹம்துலில்லாஹ் தேர்ந்தெடுத்து ஈமானை கொடுத்திருக்கின்றான். நம்மை விட எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், ஆனால் அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கின்றானே, இது ஈமானுக்கான ஒரு தேர்ந்தெடுப்பு. அந்த ஈமானுடையவர்களிலும் கல்விக்காக அல்லாஹ் ஒரு சில பேரை தேர்ந்தெடுக்கின்றான், எல்லோருக்கும் கொடுத்து விடுவது இல்லை. மை யுரிதுல்லாஹு பிஹி கைரன், யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ, கைரை நாடுகிறானோ, நன்மை நாடிவிட்டானோ, யுஃபக்கிஹு ஃபித்தீன், அவருக்குத்தான் அந்த தீனுடைய விளக்கம், அவருக்குத்தான் அந்த மார்க்க விளக்கம். எல்லோருக்கும் அல்லாஹ் கொடுப்பதில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த நிலைக்கு நாம் வர வேண்டும் என்றால் மார்க்க கல்வியை தேட வேண்டும். அல்லாஹ் விரும்பக்கூடிய நிலையில் நாம் இருக்க வேண்டும் என்றால் மார்க்க கல்வியை தேட வேண்டும். அல்லாஹ் விரும்பியவர்களுக்கு தான் கொடுப்பான், எல்லோருக்கும் கொடுப்பதில்லை. இப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே நிறைய துஆக்களை சொல்கிறான், நிறைய துஆக்களை நமக்கு சொல்லித் தருகிறான், அல்லாஹ்வே சொல்லித் தருகிறான். அதில் யா அல்லாஹ் எனக்கு அதிகமாக்கி கொடு, எனக்கு அதிகப்படுத்து, எனக்கு இன்னும் எனக்கு அதை அதிகமாக்கி கொடு என்று அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொடுத்த ஒரே துஆ என்ன தெரியுமா? ரப்பி ஜித்னி இல்மா. யா அல்லாஹ் எனக்கு மார்க்க கல்வியை அதிகப்படுத்து.
மற்ற எல்லாம் கேட்கலாம், தவறில்லை. யாரெல்லாம் எனக்கு செல்வத்தை அதிகப்படுத்து, குழந்தை செல்வங்களை அதிகப்படுத்து, வரக்கத்துகளை அதிகப்படுத்து, ஞாபகத்துகளை அதிகப்படுத்தி, இப்படி எல்லாம் கேட்கலாம், தவறு கிடையாது, கேட்க வேண்டும் அல்லாஹ்விடத்திலே. ஆனாலும் அல்லாஹ் குர்ஆனில் யாரெல்லாம் எனக்கு அதிகப்படுத்து, ஜித்னி, எனக்கு அதிகமாக்கு என்று அல்லாஹ் சொல்லி கொடுத்த ஒரு துவா என்ன தெரியுமா? ஒரே துவா என்ன தெரியுமா? மார்க்க கல்வியை கொடுத்துத்தான். ரப்பி ஜித்னி இல்மா, யா அல்லாஹ் எனக்கு மார்க்க கல்வியை அதிகப்படுத்து. எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த கல்வி. கணிதம் யாருக்கு அல்லாஹ் சொல்கிறான்? குர் நபியே நீங்கள் சொல்லுங்க. நபிக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான் இந்த துவாவை. குர் ரப்பி ஜித்னி இல்மா, நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் துஆ செய்யுங்கள், யா அல்லாஹ் எனக்கு மார்க்க கல்வியை அதிகப்படுத்து. நபியே இந்த துஆவை கேட்க வேண்டும் என்றால், மார்க்க கல்வி அதிகப்படுத்து என்று அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்றால், நீங்களும் நானும் கண்ணியத்திற்குரியவர்களை, மார்க்க கல்வி மட்டும் இல்லை என்றால், இந்த தீனுடைய கல்வி மட்டும் இல்லை என்றால், ஒருவன் பெயரளவில் முஸ்லிமாக இருப்பான், ஆனால் அவனுடைய வாழ்வில் இஸ்லாம் இருக்காது, அவனுடைய கொள்கையில் இஸ்லாம் இருக்காது. ஒரு நாத்திகனாகவோ அல்லது எல்லாம் ஒன்றுதான், எம்மதமும் சம்மதம், அதுவும் ஒன்றுதான் இதுவும் ஒன்றுதான் என்று பேசக்கூடிய ஷிர்கிலே வீழக்கூடிய நபராகவோ, அல்லது எதுவுமே தேவையில்லை என்று இப்படி ஒதுக்கி விட்டு செல்லக்கூடிய நாத்திகம் பேசக்கூடிய நபராகவோ, இப்படித்தான் ஒருவன் மாறிவிடுவான். வாழ்வில் தொழுகை இருக்காது, குர்ஆனுடைய தொடர்பு இருக்காது, ஹதீஸுடைய தொடர்பு இருக்காது, எந்த ஒரு விஷயத்திலும் அவனுக்கு ஈடுபாடு இருக்காது, துஆவில் நம்பிக்கை இருக்காது. இது ஏன்? மார்க்க கல்வி இல்லாமல். மார்க்க கல்வி இல்லை என்றால் அந்த நிலை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று உருவாகிக் கொண்டே இருக்கிறது, அதிகப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. பெயரளவில் ஒருவன் முஸ்லிமாக இருக்கிறான், ஆனால் உள்ளத்தில் இஸ்லாம் இல்லை, உள்ளத்தில் ஈமான் இல்லை. என்ன காரணம்? கல்வி இல்லை, மார்க்க கல்வி இல்லை. அல்லாஹ் என்றால் யார் தெரியாது, அல்லாஹ்வுடைய பண்புகள் என்ன தெரியாது, அல்லாஹ்வுடைய பெயர்கள் என்ன தெரியாது. அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒரு 10 பெயரை சொல்ல முடியுமா பொருளோடு என்று கேட்டால் தெரியாது. அல்லாஹ் என்ற பெயருக்காவது அர்த்தம் தெரியுமா? தெரியாது. உதுவினுடைய சட்டங்கள் என்ன, உதுவினுடைய ஃபர்ல் என்ன, தொழுகையினுடைய வாஜிபாத்துகள் என்ன, ஷுரூத்துகள் என்ன, ருக்குனுகள் என்ன தெரியாது. இந்த நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் அடிப்படை, இதெல்லாம் அடிப்படை. ஏதோ மெத்த மேதாவியாக படித்தவர்கள் தெரிய வேண்டிய விஷயம் அல்ல, அடிப்படை விஷயங்கள் இதெல்லாம். கணியத்திற்குரியவர்களே, மார்க்க கல்வி இல்லை என்றால் சமூகத்தை இலகுவாக, இஸ்லாமை விட்டு இலகுவாக முஸ்லிம்களை பிரித்து விடுவார்கள். அதுதான் எதிரிகளுடைய சூழ்ச்சி, அதுதான் எதிரிகளுடைய எண்ணம். இவன் முஸ்லிம் பெயர் தாங்கியாக இருக்க வேண்டுமே தவிர ஒரு உண்மையான முஸ்லிமாக இருக்கக்கூடாது. உண்மையான முஸ்லிமாக இருந்தால் எதிரிகள் மேலோங்க முடியாது. ஒருவன் உண்மையான ஈமான்தாரியாக, அல்லாஹ்வை அறிந்தவனாக, மறுமையை அறிந்தவனாக, மார்க்க கல்வி புரிந்தவனாக இருக்கக்கூடியவனை எந்த நேரத்திலும் வழிகெடுக்க முடியாது. இல்லை என்றால் இலகுவாக வழிகெடுத்து விடலாம், சாதாரண விஷயங்களை கொண்டு வழிகெடுத்து விடலாம். சுபஹாத்துகளை கொண்டோ, சந்தேகங்களை கொண்டோ, ஷஹவாத்துகளை கொண்டோ, இச்சைகளை கொண்டோ ஒருவனை இலகுவாக வழிகெடுத்து விட முடியும். இதுதான் ஷைத்தானுடைய சூழ்ச்சியும் எதிரிகளுடைய சூழ்ச்சியும். கல்வி இல்லை என்றால் ஒருவன் முஸ்லிம் பெயர் தாங்கியாக இருப்பானே தவிர அவனுடைய வாழ்வில் இஸ்லாம் பிரதிபலிக்காது, வாழ்வில் இஸ்லாம் இருக்காது. இதனால் என்ன பிரயோஜனம்? முஸ்லிம் பெயர் தாங்கியாக இருப்பதால் கபரில் பதில் சொல்லிவிட முடியுமா? கபருடைய கேள்விக்கு பதில் சொல்லிவிட முடியுமா? நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அல்லாஹ்வுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட முடியுமா? பெயரை கொண்டு என்ன ஆகிவிட போகிறது சகோதரர்களே? ஈமானும் தக்வாவும் அமல்களும் இது எப்போது ஒரு மனிதனிடத்திலே உறுதி பெறும்? கல்வியை கொண்டுதான் உறுதி பெறும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா நபிக்கு கட்டளையிடுகின்றான், ஃபஅலம், நபியை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நபிக்கு சொல்கிறான் பாருங்கள், நபிக்கு அல்லாஹ் எவ்வளவு விஷயங்களை சொல்கிறான் பாருங்கள். ஃபஅலம், நபியை நீங்கள் கல்வி கற்றுக்கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியான அல்லாஹ் ஒருவன் என்பதை நபியே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். தௌஹீதை போதித்தவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லிக் கொடுக்க வந்தவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் அந்த நபியே லா இலாஹ இல்லல்லாஹ்வை படிக்க வேண்டுமா? அல்லாஹ் கட்டளையிடுகிறான், ஃபஅலம், நபியை நீங்கள் படியுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ்வை பற்றி அறிந்து கொள்ளுங்கள்.
நாம் தெரிய வேண்டாமா? நபியே நபியே நீங்கள் சொல்லுங்கள், ரப்பி ஜித்னி இல்மா, யா அல்லாஹ் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்து. அப்ப நமக்கு கல்வி ஞானம் வேண்டாமா? கண்ணியத்திற்குரியவர்களை சிந்திக்க வேண்டும். இந்த விஷயங்கள் கல்வி இல்லை என்றால், அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள் இன்ன துன்யா மல்ஊனா, இந்த துன்யா மொத்தமும் சபிக்கப்பட்டது, லஅனத் செய்யப்பட்டது. இந்த துன்யா மொத்தமும் லஅனத் செய்யப்பட்டது. அல்லாஹ் தன்னுடைய அருளை விட்டு தூரமாக்கி விட்டான். இன்ன துன்யா மல்ஊனா மல்ஊனுன் மா ஃபீஹா, அதில் உள்ள அத்தனையும் சபிக்கப்பட்டது. அதில் என்னவெல்லாம் இருக்கிறதோ, இந்த துன்யாவில் என்னவெல்லாம் இருக்கிறதோ, இது அத்தனையும் லஅனத் செய்யப்பட்டது. அல்லாஹ் தன்னுடைய அருளை விட்டு தூரமாக்கி வைத்த விஷயங்கள், துன்யாவும் துன்யாவில் உள்ள அத்தனையும். இல்லா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இல்லா இவைகளை தவிர என்று ஒரு 3 விஷயங்களை சொல்கிறார்கள். இந்த துன்யாவும் துன்யாவில் உள்ள அத்தனையும் சபிக்கப்பட்டது. இந்த 3 விஷயங்களை தவிர என்ன தெரியுமா? திக்ருல்லாஹி வ மா வாலா, அல்லாஹ்வுடைய நினைவும் அவற்றை சேர்ந்தவைகளும். திக்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய நினைவு மற்றும் அவைகளை சேர்ந்தவை. அடுத்தது என்ன? வஆலிமன், ஆலிம் அறிஞர், அவ் முத்தஅல்லிமன் அல்லது கற்றுக்கொள்பவர், மாணவர், மார்க்க கல்வியை கற்பவர். இவைகளை தவிர, இந்த 3ஐ தவிர, அல்லாஹ்வுடைய நினைவும் அவைகளை சார்ந்தவையும், அல்லது ஒருவர் ஆலிம் அல்லது ஒருவர் முத்தஅல்லிம், இவைகளை தவிர மற்ற அத்தனையும் இந்த துன்யாவில் சபிக்கப்பட்டது. துன்யாவில் உள்ள அத்தனையும் சபிக்கப்பட்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒன்று ஆலிமாக இருக்க வேண்டும், அல்லது முத்தஅல்லிமாவாவது இருக்க வேண்டும், கல்வி கற்ற அறிஞராக இருக்க வேண்டும், அல்லது கல்வி கற்கக்கூடியவராகவாது இருக்க வேண்டும். இப்படி ஒருவர் இருந்து விட்டால் இந்த சபிக்கப்பட்ட பட்டியலிலிருந்து வெளியே வந்து விடலாம். இந்த துன்யாவினுடைய இந்த லஅனத்தில் இருந்து ஒருவன் வெளியே வந்து விடலாம். இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த துன்யாவும் துன்யாவில் உள்ள அத்தனையும் லஅனத் செய்யப்பட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அதில் மாட்டிக்கொள்ள வீழ்ந்து கிடக்க வேண்டியதுதான். இப்ப கண்ணியத்திற்குரியவர்களை, நாம் இந்த மார்க்க கல்வியினுடைய சிறப்பு, அதனுடைய முக்கியத்துவம், அதை நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். அவ்வளவு அதிகமாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த கல்விக்கென்று சிறப்பை சொல்லி இருக்கிறார்கள். எனவே அந்த கல்வியை நாம் தேட வேண்டும், எங்கே கிடைக்கும் என்று அதை தேடி கண்டுபிடித்து அதை கற்க வேண்டும் என்ற நியத்தை நாம் உள்ளத்திலே வைத்துக் கொள்வோமாக என்று துஆ செய்த என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்துலில்லாஹ். اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் முதலுரையில் மார்க்க கல்வியையும் அதனுடைய சிறப்புகளையும், அதை தேட வேண்டிய முக்கியத்துவத்தையும், ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கடமை என்பதையும், கல்வி தேடுபவருக்கு சொர்க்கப்பாதை லேசாகும் என்பதையும், கல்வி தேடவில்லை என்றால் ஒருவர் சபிக்கப்பட்ட பட்டியலில் வருவார் என்பதையும், மற்ற செய்திகளையும் உங்களுக்கு சொன்னோம். எனவே இந்த மார்க்க கல்வியினுடைய முக்கியத்துவத்தை குறித்து அதனுடைய உணர்ந்து நம்முடைய மஸ்ஜிதிலே வைத்து ஒரு மார்க்க கல்வி நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 30ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் இந்த மக்ரிப் தொழுகைக்கு பின்னால் ஷேக் முஃப்தி உமர் ஷெரீப் காசிமி அவர்கள் சிறப்புரை நிகழ்த்த இருக்கிறார்கள். ஒரு முஸ்லிமின் வாழ்க்கை பயணம், ஒரு முஸ்லிம் எவ்வாறு வாழ வேண்டும், தன்னுடைய வாழ்வில் எப்படி அவன் அந்த பயணத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து ஒரு சிறப்பு கல்வி வகுப்பு நம்முடைய மஸ்ஜிதிலே வைத்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே மார்க்க கல்வியினுடைய அந்த சிறப்பை உணரக்கூடிய நாம் இது போன்ற கல்வி சபைகள் தேடி போக வேண்டும். ஆனால் கல்வி நம்மை தேடி வருகிறது, மார்க்க கல்வி சபைகள் நம்மை தேடி வருகிறது. இதில் குறைந்தபட்சம் நமக்கு புரிகிறது, புரியவில்லை என்பது அடுத்த நிலை. கலந்து கொள்ள வேண்டும், கேட்க வேண்டும், செவிமடுக்க வேண்டும். லவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் கைரன் லஅஸ்மா, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அவர்களிடத்திலே நன்மை உணர்ந்தால் அல்லாஹ் கேட்க செய்திருப்பான். அல்லாஹ் நன்மை உணர்ந்தா முதல்ல கேட்க வைப்பான். இப்ப முதல்ல லஸ்மாஹும், அல்லாஹ் அவர்களை கேட்க வைத்திருப்பான். அல்லாஹ் கேட்க விடாமல் அவனை செல்ல விடுகிறான் என்றால் அவர்களிடத்திலே அவர்கள் புறக்கணித்து செல்ல நாடுகிறார்கள்.
அல்லாஹ் அவர்களுக்கு அந்த நன்மையை நாடவில்லை என்பதுதான் பொருள். அப்ப நாம் குறைந்தபட்சம் இந்த கல்வி வகுப்பில் நாம் கலந்து கொள்ள வேண்டும். புரிகிறது, புரியவில்லை, விளக்கத்தை எடுக்கிறோம், எடுக்கவில்லை, இதெல்லாம் அடுத்த நிலை. முதலாவது கலந்து கொண்டு மார்க்க கல்வி சபைகளுக்கு உண்டான சிறப்புகளை உணர்ந்து கொண்டு, எத்தனையோ மலக்குகள் சூழ்ந்து கொள்கிறார்கள். இப்படி கேள்விப்படுகிறோம், சொர்க்கம் அல்லாஹால வாக்களிக்கிறான், நரகத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பளிக்கிறான், சாதாரணமாக ஒருவர் அமர்ந்தால் கூட அவருடைய பாவத்தை மன்னிக்கிறான். எத்தனை விஷயங்கள் கேட்கிறோம் மார்க்க கல்வி சபைகள். ஆனால் நிர்வாகிகள் கவலை கொள்கிறார்கள். மார்க்க கல்வி சபைகள் என்று வரும்போது வெளியிலிருந்தெல்லாம் சில மக்கள் வருகிறார்கள், ஆனால் உள்ளூரில் உள்ள மக்கள் வருவதில்லை, அருகில் உள்ள மக்கள் வருவதில்லை, அவர்கள் பயன்படுத்தவில்லை என்பது நிர்வாகிகளுடைய கவலையாக இருக்கிறது. எனவே இந்த நிலை இருக்கக்கூடாது. நாம் தேடி செல்வது என்பதை தாண்டி நம்மை தேடி கல்வி வரும்போது, அதிலும் சிறப்பான உலமா பெருமக்களை கொண்டு இந்த கல்வி சபைகள் ஏற்பாடு செய்யும் போது அதை நாம் கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அத்தனை பேரும் இதில் கலந்து கொள்வீர்கள். உங்களுக்கு தெரிந்த நபர்களையும் நீங்கள் அழைத்து வருவீர்கள் என்ற அல்லாஹின் மீதுள்ள நம்பிக்கையும் உங்களின் மீதான ஆதரவையும் நாங்கள் வைக்கிறோம். எனவே இந்த கல்வி சபையை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு நாங்கள் நிர்வாகத்தின் சார்பாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறார்கள். நவம்பர் 30 வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மகரிப் தொழுகைக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய செயல்களையும் தூய்மையாக்கி நம்முடைய அமல்களை அங்கீகரித்து நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அவைகளை நன்மைகளாக கொண்டு நமக்கு மிகச்சிறந்த இடத்தை நமக்கு வழங்குவானாக என்று துஆ செய்தவனாக நிறைவு செய்கிறோம். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வ லிசாயிரில் முஸ்லிமீன் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.